ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகன். புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்பில் நடக்கிற வ்ளாக்ஸ் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் ஷூட் போவேன், ஒரு சில ஊருக்கெலாம் போயிட்டு ஷூட் பண்ணுவோம். ஸோ அங்கே என்ன ஃபன் நடக்கும், அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ அதெல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த சேனலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போகிறோம். டெல்லி யார் கூட போகிறோம் அப்படின்னு பார்த்தா யாரும் வரலைங்க. 8 நாள் தாங்க பிளான் சொன்னேன். 8 நாள் பிளானு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன். எவனுமே வரமாட்டேன்றான். லீவ் போடணுன்றான், இது போடணுன்றான். சரி, ஒருத்தன் வரேன்னா அவன் பட்ஜெட்டு சொன்னே தெரிச்சு போயிட்டான். பட்ஜெட் 25 சொன்னேங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 25 சொன்னால் தாங்க ஃப்ளைட்டில் போக முடியும், நம்ம நினச்ச மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம நினச்ச ரூம்லலாம் தங்க முடியும்ன்ட்டு அப்படி ஒரு பட்ஜெட் போட்டேன். அதுக்கும் அவனுக்கு ஒத்து வரல. ஸோ யார் வராங்களோ இல்லையோ, ஸோ இந்த வாட்டி நம்ம போயே ஆகணும்னு முடிவு பண்ணி சோலோ ட்ராவலாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். சன்செட் ரைட், சன்ரைஸ் ரைட். இதுக்கு நான் சோலோ ட்ராவல் பண்ணதில்லை, தான் ஃபஸ்ட்டு டைம். அதே மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே வந்துட்டு எல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நானே பயந்த மாதிரி இருந்தேன். இவங்கெல்லாம் இதை விட அதை எடுன்றானுங்க. நான் வேறு ஃபஸ்ட்டு டைம்ன்றனால 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரமா அவனுங்களே 4 மணிக்கு 4:30 மணிக்கு இங்கே இருக்கணும்னு நானுங்க லாஸ்ட்டு டைமுன்ட்டு. ஆனால் நான் 3 மணிக்கெலாம் வந்துட்டு வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்பி 20 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டு இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் லூஸ்டமாக உளறிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் இந்த சேனல் ஃபுல்லாக உளறிட்டே இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ளைட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படி இப்படின்ட்டு. அதுவும் நார்மலாக தான் இருக்கும்ன்ட்டு. பட் நம்ம வானத்தை இப்படி மேலே போய் பார்த்துட்டு இருந்ததை இப்போ நம்ம பக்கத்தில் இங்கே பாருங்கள், என் எதிர்க்க ஃப்ளைட்டு தான் இருக்குது. இப்போ தெரியுதான்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரிஃப்ளெக்ஷனில் தெரியுதா? போர்டிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு படத்தில் கண்ணாடி டமால் மண்டையில் விழுற மாதிரி ஒரு சீன் சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் மோடில் வந்துட்டுருக்கோம். அது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா, ஏசியாவிலே ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு லேண்ட் ஆனது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் தாங்க. அதுதாங்க நம்ம சென்னை ஏர்போர்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஏர்போர்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம சென்னை ஏர்போர்ட் மட்டும்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் 6th பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டுங்க. இதே மாதிரி நிறைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள்லாம் நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பற்றி இருக்குதுங்க. அதெல்லாம் தெரியணும்னா கூகுளில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் அவங்க விக்கிபீடியா கிடையாது. இப்போ நம்ம வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, இந்த ஒரே நாய்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வியூவில் சென்னை ஏர்போர்ட்டை பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஏரோப்ளேன் போகுது. ஆக்சுவலாக நம்ம ஏரோப்ளேனுடைய சைஸ் இருக்கிறாங்க. மேபி வீடியோவில் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதை பாருங்க, பிரமாண்டமாக போகுது. சீட்டு பெல்ட் போடுங்க. வாழ்க்கையில் ஃப்ளைட்டில் போனதே இல்லையா? வாழ்க்கையில் ஃப்ளைட்டே இப்போ தாங்க பார்க்குறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா?
இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கை அந்த ஆசனம் அதோட நிற்கிற மாதிரி வச்சுருக்கோம். டெல்லி ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு மொழி தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. மேப்பை பார்த்து மட்டுமே போக போகிறோம். பார்ப்போம், நல்லா இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக 3 மணி நேரம் தான் ஆச்சு அங்கே ஏறினது, இங்கே இறங்குது, அவ்வளோதான். நடுவில் ஒரு 2 hours நல்லா நானே தூங்கிட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங்காக நைட்டு சுத்தமாக தூக்கலை. நம்ம இப்போ வந்து ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அவரோட இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பார்த்தேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அடையாளம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த தூணில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்களா, அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லிக்காக இந்தியா கேட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு அடையாளமாக ஒவ்வொரு தூணில் வரைஞ்சிருக்காங்க. சூப்பரில். இப்போது இங்கே டெல்லி மெட்ரோவில் இருக்கோங்க. மெட்ரோவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு லைன், ப்ளூ லைன் நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்குன்னு ஆரஞ்சு லைன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் தான் போகிறோம். சிவாஜி ஸ்டேடியம்ன்ற ஸ்டாப்பில் போயிட்டு இறங்க போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இன்னொன்று ஃபீச்சர் இருக்குது. இங்கே சென்னையிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணால் வாட்ஸ்அப்லேருந்து நம்ம யூபிஐ மூலயமா டிக்கெட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை காமிச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ தான் பெஸ்ட்டுன்றாங்க எல்லாருமே. ஸோ நான் பார்த்த வீடியோஸ்லேருந்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம். அதே மாதிரி பிஸியஸ்ட்டு மெட்ரோனா இதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டெல்லி மெட்ரோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த மெட்ரோ. பட் குட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்குதுல்ல. சென்னையிலையும் இது மாதிரி பெருசாக மெட்ரோ எல்லாமே இங்கே பாருங்கள், 2 பேர் அழகாக உட்காந்து போகிற மாதிரி. இது ஆக்சுவலாக இந்த மெட்ரோ மட்டும்தான் இப்படி இந்த ஆரஞ்சு லைனை போது பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ மட்டும்தான் இந்த மாதிரி சிட்டிங் கெப்பாசிட்டியோட இருக்கிற மாதிரி. ஏன் தெரியல, உங்கள் ஊரை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எப்படிலாம் இருக்கிறாங்கன்ட்டு. அதனால் சூப்பராக இருக்குது. எப்பா ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே என்ன சாவடி. நம்ம இப்போ இந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இந்த லொக்கேஷனுக்கு இப்போ எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மெட்ரோ ஏறி இந்த சிவாஜி ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டாப்புக்கு வந்தோம். அங்கேருந்து ரேப்பிடோ போட்டேன். ரேப்பிடோவுக்கு வந்து 120 காமிச்சிது. ஸோ 150 பே பண்ணிட்டேன். வந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. நான் இந்த டிவியில் காட்டுற மாதிரிலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சா இது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. எப்படி இருக்கீங்க? இவர் பேர் வந்து நந்தகுமார். மாடலோடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவராக நம்மளோட கைடு.